திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டும் அதை தமிழக அரசு நேற்று நடைமுறைப்படுத்தவில்லை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் இன்றே மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும், அது தொடர்பாக இரவு 10:30க்குள் காவல்துறை அறிக்கை அளிக்க உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை தமிழக தலைவர்கள் வரவேற்றனர். மாநில பாஜக தலைவர் நாகேந்திரன் கோர்ட்டின் சவுக்கடி தீர்ப்புக்கு பிறகாவது இந்து மத வெறுப்புணர்வை திமுக அரசு மூட்டை கட்டி வைக்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்துக்களின் உணர்வுகள், வழிபாட்டு உரிமையில் வீண் வம்புக்கு தலையிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திருப்பரங்குன்றம் இந்து சமய அறநிலைத்துறைக்கு என்ன வேலை என்று கேட்டிருக்கிறார். கோர்ட் உத்தரவை எதிர்க்க வேண்டிய தேவை தர்கா நிர்வாகத்துக்கு மட்டுமே இருக்கிறது. அவர்கள் மேல்முறையீடு செய்யவில்லை. ஏனெனில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது குறித்த வரலாறு, இருதரப்பு ஒப்பந்தம் பற்றி அவர்களுக்கு தெரியும். தமிழக மக்களை ஒருவருக்கு ஒருவர் எதிராக நிறுத்தும் அநாகரிக அரசியல் நாடகங்களை திமுக எப்போது நிறுத்தப் போகிறது என்று அண்ணாமலை கேட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அறிக்கையில் கோர்ட் உத்தரவை செயல்படுத்தாமல் 2 நாட்களாக தேவையில்லாத பதற்றத்தை உண்டாக்க திமுக அரசு கபட நாடகம் ஆடுவதாக கண்டித்துள்ளார். தேவையற்ற பிரச்சினைக்கு வழிவகுத்த திமுக அரசுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என பழனிசாமி கூறியுள்ளார்.